பிரைஸ் தி லார்ட். அந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வீடியோ மூலமாய் ஒவ்வொரு நாளும் வேதாகமத்திலிருந்து சில நபர்களை பற்றியும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதே போல இந்த காலை வேளையை நம்முடைய தியானத்துக்கு என்று ஒரு வேதவசனத்தை வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 15வது வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இந்த வேதத்தின் வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது தேவன் நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை தராமல் அப்பா பிதாவே என்று நம்முடைய தேவனை கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை, அதாவது அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். குறிப்பாக இந்த காலை வேளையை ஒரு தேவ மனுஷியை பற்றி நம்ம வேதத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். அந்த மகளுடைய பெயர் அக்சால். இந்த அக்சால் யார் என்று சொன்னால் காலேபின் மகளாக இருந்தார். காலேப் யார்? காலேபும் யோசுவாவும் இஸ்ரவேல் தேசத்தை, கானான் தேசத்தை வேவு பார்க்க சென்ற அந்த கூட்டத்திலே தனித்துவமாக நின்றவர்கள், விசுவாச அறிக்கை செய்தவர்கள், தேவனுக்கென்று வைராக்கியமா நின்றவர்கள். அதிலே அந்த காலேபுடைய மகள் தான் இந்த அக்சால். இந்த அக்சாலுடைய வாழ்க்கையிலிருந்து தான் சில காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த அக்சாலுக்கு இப்பொழுது திருமணம் ஆகிறது. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவளுக்கு ஏராளமான பரிசு பொருட்களை அவருடைய தகப்பன் காலேப் கொடுக்கிறார். அதோடு சேர்த்து சில சொத்துக்களை, நிலங்களை கொடுக்கிறார். எல்லாம் வாங்கி செல்லும் போது அந்த அக்சால் மறுபடியுமாய் தன்னுடைய அந்த வாகனத்திலிருந்து இறங்கி தன்னுடைய தகப்பனை பார்த்து கேட்கிறாரு, தகப்பனே, நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கீங்க, ஆனா எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் தர வேண்டும் என்று சில காரியத்தை தன்னுடைய அப்பாவிடம் உரிமையோடு கேட்கிறார். அப்படி அவர் கேட்டவுடன், நான் உனக்கு ஏன் தர வேண்டும் என்று எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் இந்த காலே மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை இந்த அக்சாலுக்கு, தன்னுடைய மகளுக்கு தந்தார் என்று வேத சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த அக்சாலுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் என்னவென்று என்று சொன்னால், முதலாவது நம்முடைய தகப்பனுடைய வல்லமை என்னவென்று நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். தகப்பன் என்று சொல்லும் போது நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அக்சாலுக்கு நல்ல ஒரு புரிதல் இருந்தது. தன்னுடைய தகப்பனுக்கு என்னென்ன வல்லமை இருந்தது, எவ்வளவு சொத்து இருக்குது, மேல்புறத்துல எவ்வளவு இருக்குது, கீழ்ப்புறத்துல எவ்வளவு இருக்குது, கிழக்கு மேற்கு பகுதியில என்னென்ன நிலங்கள்லாம் இருக்குது என்பதை இந்த அக்சால் நன்றாக தெரிந்து வைத்திருந்ததினால்தான் தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் தைரியமாய் கேட்கிறாள், எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களும் வேண்டும் என்று சொல்லி. எனவே நம்முடைய தகப்பனாகிய தேவனுடைய வல்லமை என்பதை இன்னும் அதிகமாய் நாம் புரிந்து கொள்ளும் போதுதான் அவரிடத்தில் தைரியமாய் நாம் போய் எல்லாவற்றையும் கேட்க முடியும். எனவே இந்த காலையில் நல்ல புரிந்து கொள்ளுதல், தேவனை பற்றி நல்ல புரிந்து கொள்ளுதல் நமக்கு தேவை. இரண்டாவது விஷயம், நம்முடைய தகப்பனாகிய தேவனிடத்தில் நாம் தைரியமாய் உரிமையோடு அனைத்தையும் கேட்க வேண்டும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் நமக்கு அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அந்த பிள்ளைக்குரிய அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். நிறைய நேரத்துல நம்முடைய தகப்பனிடத்தில் போய் கேட்பதற்கு யோசிக்கிறோம். ஆனால் இந்த அக்சால் பாருங்கள், அவள் தகப்பனிடத்தில் உரிமையோடு தைரியத்தோடு என்னுடைய தகப்பன் எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு போய் கேட்டால் அவள் கேட்டது அவளுக்கு நிறைவாய் கிடைத்தது, கேட்டதை காட்டிலும் அதிகமாய் கிடைத்தது. எனவே இந்த காலை வேளை உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேவனிடத்தில் தைரியமாய் கேளுங்கள், உரிமையோடு கேளுங்கள், விசுவாசத்தோடு கேளுங்கள். நிச்சயமாய் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதா நமக்கு அதை தருவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். மூன்றாவது காரியம், உண்மையான தேவை என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு அதிலே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். புரியும்படி சொல்ல போனால், இந்த அக்சாலுக்கு ஏராளமான நிலங்களை அவருடைய தகப்பன் காலை பரிசாக கொடுத்திருந்தாலும் அவள் சில விஷயங்களை ஆராய்ச்சி செய்து பார்க்கிறாள். எல்லா நிலங்கள் அதிகமா இருக்கிறது, ஆனால் நீர் பாய்ச்சலான நிலம் இல்லை, நீர் ஊற்றுகள் இல்லை. எனவே இது எல்லாவற்றையும் கனிகள் தரக்கூடிய நிலமாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீரூற்றுகள் அவசியம். அதுக்கு நான் வேற எங்கேயோ கஷ்டப்படுவதை காட்டிலும் இந்த நீரூற்றுள்ள இடம் என்னுடைய தகப்பன இடத்தில் கேட்கிறது. அந்த நிலம் எனக்கு கிடைத்தால் அந்த இடமும் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். எனக்கு கொடுக்கப்பட்ட மலை தேசங்களிலும் இந்த நீரூற்று பயனுள்ளதாக இருக்கும். அங்கேயும் அதிகமான பலனை பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு தன்னுடைய தேவையை சரியாய் அறிந்து கொண்டு பிதாவினிடத்தில், தன்னுடைய தகப்பனிடத்தில் கேட்டால் தகப்பனும் அதுக்கு அந்த நிலத்தை பரிசாக கொடுத்தார். இந்த காலை வேளை உங்களுடைய தேவை என்ன? இப்போ உள்ள இந்த சிச்சுவேஷன் உள்ள தேவையை மாத்திரம் பார்க்காதீங்க. உங்களுடைய எதிர்காலத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் நன்றாக ஆராய்ந்து, ஆண்டவரே எனக்கு இந்த விஷயம் தான் தேவைன்றதை நீங்க கண்டுபிடித்து அந்த விழிப்புணர்வோடு தேவனிடத்தில் கேட்டால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். கடைசி விஷயம், நம்முடைய விசுவாசத்துல தொடர்ச்சியான வளர்ச்சி அவசியம்.
பாருங்க, இந்த அக்சாலுடைய தகப்பன் காலேப் விசுவாசத்தில் வீரனாக இருந்தார். பாசிட்டிவ் அந்த மைண்ட் செட்ல இருந்தார். எப்பயுமே கர்த்தர் நன்மையானதை செய்வார், என்னோடு கூட இருக்கிறான்ற விசுவாசத்துல இருந்தால் அந்த விசுவாசம் அவரிடத்தில் இருந்து அவருடைய மகளுக்கும் சென்றது. அந்த மகளும் விசுவாசம் உள்ள ஒரு மகளா இருந்தார். இந்த காலை வேளை அவரை ஆராதிக்கிற நாம் விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை பார்த்து நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகளும் அந்த விசுவாசத்தில் வளர வேண்டும். எனவே நம்முடைய சந்ததிகளும் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே வளரத்தக்க அளவிலே நம்முடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். எனவே இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துவோம். அக்சாலை போல உரிமையோடு தேவ சமூகத்திலே எல்லா காரியத்தையும் நம்ம விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். நம்பிக்கையோடு காத்திருப்போம். அவர் எனக்கு நான் கேட்டதை தருவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம். நன்றி உணர்வோடு இருப்போம். அதே நேரத்தில் நம்முடைய விசுவாசம் நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சந்தைக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு அந்த விசுவாசத்தை தொடர்ந்து வளர்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது அவர்கள் என்ன தேவையோடு இருந்தாலும் அதிலே அனுபவ விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, உரிமையோடு உங்க சமூகத்திலே கேட்க அதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. என்ன தேவை என்பதை குறித்து நல்ல விழிப்புணர்வை கர்த்தர் தருவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசத்தில் தொடர்ச்சியான ஒரு வளர்ச்சியை கண்டடைய அந்த சந்ததிகளும் அந்த விசுவாசத்தை பார்க்க வளரத்தக்க அளவுல கர்த்தர் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.